இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிராயிங் வரைக்கும் ஆஃபீஸில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்களா, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, அதை வந்து இன்னைக்கு வந்து சொல்கிறான் வரைஞ்சி முடியா. சரியா, சரி ஓகே, நைட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு 2 படத்தை வரைஞ்சி விடுவோம். அது என்ன தலைப்புன்னு இவங்களுக்கு தான் தெரியும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சரியா, நம்ம என்ன தலைப்புல சொல்ல போறோம்னா, நம்ம இதயத்தை எப்படி பாதுகாக்க போறோமோ அதே மாதிரி சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும். ஒரு மைண்டா வச்சுதான் நான் வரைய போறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். லாஸ்ட்ல எப்படி படம் வருதுன்னு பாப்போம். ஓகேவா? அந்த 2 போட்டோவும் கீழே போறோம். நான் சூஸ் பண்ணது 2 போட்டோ. ஒன்னு வந்து ஹார்ட்டுக்கு மேல வந்து இலெல்லாம் நிறைய போற மாதிரி பூமியை வந்து ஹார்ட் எப்படி பாதுகாக்குதோ, இல்ல பூமி மாரி ஹார்ட் நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி அது இவர் சொல்லுவார். இவர் தான் அதை யோசிச்சாரு. சொல்லியா என்னன்னா, அவன் எடுத்து கொடுத்ததுல அத வந்து தலைப்பு எடுத்தேன். என்னன்னா ஆர்ட் வடிவில வந்து எடுத்து கொடுத்தான். அதனால நான் என்ன சொன்னேன்னா, நம்ம மனுஷனுங்களுக்கு வந்து எப்படி ஆர்ட் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டோ, நம்ம வந்து அதை வந்து எப்படி பாதுகாக்கணுமோ அதே மாதிரி நம்ம சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும். A few moments later. ஓகே, ஃபைனலாக ஃபர்ஸ்ட் டிராயிங் முடிஞ்சிடுச்சு. லேஅவுட் போட்டு நெக்ஸ்ட் கலரிங் மட்டும்தான். இந்த ஃபோட்டோ வந்து கீழே போடுறோம். இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. அடுத்தது கலரிங் மட்டும்தான். இப்போ ரா ஃபோட்டோ மட்டும் பார்த்துக்கோங்க. இது கலரிங் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். கவுண்டரிங்லாம் கொடுத்தாச்சு. இப்போ கலரிங் போட்டுட்டு லாஸ்ட்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சிரிச்சு பேசுறேன், கொலகார மாதிரி பேசுறேன். எல்லாரும் எப்படி நீங்களே சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் கலர் அடிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஹலோ ஃப்ரான்சிஸ், சொல்லுங்க, உங்களுக்கு இந்த டிராயிங் திறமை எவ்வளோ வருஷமா இருக்கு? எனக்கு பிறந்ததுலேருந்து வந்து 2வது படிக்கும் போதுலேருந்து வரைஞ்சுனுங்க. பிறந்ததுலேருந்து 2ஆவது படிக்கும் போதா? 2வது படிக்கும் போதுலேருந்து. இதற்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருப்பீங்க டிராயிங் பொறுத்த வரைக்கும் மட்டும்? அது தெரியல. நிறையா வரைஞ்சிருப்பேன். என்ன ஒரு 5 வாங்கியிருப்பீங்களா? டிராயிங் போட்டி எல்லாத்துலேயும் கலந்துப்பேன். ஆனால் ப்ரைஸ் மட்டும் வாங்குறது இல்லை. ப்ரைஸ் வைத்தியமே, டிராயிங் போட்டி வாங்கி ப்ரைஸ் வாங்க அதுக்கு தான் கலந்துக்குது. செகண்ட் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரைஸா அந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் செகண்ட் ப்ரைஸும் மோஸ்ட்லி கிடைச்சிடும். தேர்ட் ப்ரைஸ் கிடைக்காது? செகண்ட் ப்ரைஸ்க்குள்ள கிடைக்கும். எனக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் பார்ட்டிசிபேட் பண்ணது 2 பேர் தானா? தேர்ட் ப்ரைஸ் கிடைக்காதா? அப்போ ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் ஏதாவது டிராயிங் போட்டியில் கலந்துருக்கீங்களா அது வரைக்கும்? அந்த மாதிரிலாம் இல்லையா? ஏன் திடீர்னு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போனதுலேருந்து? தெரியல, அதுதான் வந்தது. ஆனா உங்க மனசுக்குள்ளே யாரோ நீ ஒரு பெரிய டிராயர் அப்படி சொல்லி. டிராயரா? ஆமா, டிராயிங் பண்றவங்க டிராயர் தான் சொல்லுவாங்க. மியூசிக் பண்றவ மியூசிஷியன் சொல்றோம். கிரிக்கெட் விளையாட கிரிக்கெட் பிளேயர் சொல்றோம். இப்போ டிராயிங் பண்றவ டிராயர் தானே சொல்லணும், வேற என்ன சொல்லணும்? ஆமா, டிராயர் தான். ஆர்டிஸ்டா? டிராயர். அது என்ன கலர் பார்க்கணும்? A few inches later. எப்படி வரைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இடையும் அடுத்தது இயற்கை சூழல், மரங்கள், பார்த்தீங்கன்னா பறவைங்க, அந்த மாதிரி இயற்கை சூழலும் சேர்ந்து ஆகுது. எதுக்காகனா, இப்போ வந்து நம்ம மனுஷங்களுக்கு எவ்வளோ ஆர்ட் முக்கியம் பார்த்தீங்கன்னா, இதயம் தான் நமக்கு முக்கியம். ஓகேவா? நம்ம இதயத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்து நம்ம வந்து இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சுற்றி உள்ள மரங்களையும் செடிகள் கொடிகள் அது எல்லாத்தையும் நம்ம வந்து அழிக்காம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாத்து மாசுபடுத்தாமல் இருக்கணும். ஏன்னா வந்து அது அப்போதான் வந்து அந்த இயற்கை காற்று அதெல்லாம் கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரும் காற்று மாசுபடுத்தாதீங்க, சுற்றுச்சூழலையே பாதுகாத்துங்க. ஓகேவா?